ஹலோ அண்ட் ஹாய், வெல்கம் டு த ஆர்கேஎம் கேமிங் சேனல். டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லிம்போ இந்த கேம் பற்றி நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது ஒரு மிஸ்ட்ரியஸ் கேம். ஃபஸ்ட்டு இவன் எழுப்போம், எல்ரா மேலே. ஏங்க இவன் தூங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், தூங்கிட்டோம். எல்ரா மேலே, டே எல்ராடி சபாடி. ஒரு வழியாக முடிச்சிட்டான். நானும் ஏதோ கிளிச்சுன்னு நினச்சிட்டேன். டக்குன்னு எல்ரா, நீ சொர்க்கத்துலலாம் இல்லை, எல்ரா மேலே. இந்த லிம்போன்னு என்ன தெரியுமா கைஸ்? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் சென்டரில் இருக்கிற இடம் தான் இந்த லிம்போ. எவ்வளோ நேரம் டடி, இவன் ரொம்ப ஸ்லோவாக ஓடுறான். டக்குன்னு ஓடுறாடி. எனக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஒரு ஜம்ப்பு, அப்படி சூப்பராக குச்சல்ல. இதை பிடிச்சி எழுப்போம். வந்துடுச்சு. ஏறா மேலே எக்ஸசைஸ் பண்ணுறியாடா? இங்கே என்னடா அவனுக்கு எக்ஸசைஸ் கேட்குது? அவன் பாருங்க, போட்டியெல்லாம் நடக்கல. நீ குதி, சத்தாலும் பரவாயில்ல. ஜம்ப்பு பார்த்தீங்களா? நான் சூப்பர்மேன். போட்டுங்க. இது என்ன லாஜிக்னே தெரில. அங்கே செயின் கட்டி இருக்குதுல்ல லெஃப்ட் சைடில் பாருங்கள். நான் எகிரி குச்சோடனே அது பிஞ்சிடுச்சு. அவ்வளோ வெயிட்டாடா நீ. கேம் வாய்ஸ் கொஞ்சம் லெஸ் பண்ணுறேன். போட்டில் சுகவாசமாக போயிட்டுருக்காங்க அவங்க. கரையை ரீச் பண்ணிட்டோம். போட்டை இழுத்துப்படி பிடிச்சில். அப்படிதான் பிடிச்சில். என்னடா பண்ணுற? அவன் ஹைட்டுக்கு அது எட்டுமா? ஃபஸ்ட் அந்த போட்டை பிடிச்சில்றா போயிட்டு. அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணு தோணல. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்படிதான். எஸ். கமான். நீ ஸ்ட்ரென்த்துன்னு ஒத்துக்கிறேன்டா, ஆனால் ஹைட் கம்மி. நான் ஜம்ப் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியல. நான் கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணுறேன். பேசாமல் லேப்டாப்லேயே விளையாடிக்கலாம். தேவையில்லாமல் மொபைலை டவுன்லோட் பண்ணி விளையாடிக்கலாம். ஏறு. அப்படியே ஒரு ஜம்ப்பு. இந்த ஆர்மியில் போய் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கிட்டியாடா? ஆனால் சின்ன பையன் தான், ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கான். அதுதான் நம்ப முடியல. அதை கொஞ்சம் வாங்க பாருங்க, ட்ராப் இருக்குது. அப்படியே நம்ம சொட்டை கழுவி மாதிரி. நான் அங்கே ஜம்ப் பண்ணின்னு போனவங்க தப்பு பண்ணிட்டேன். எப்படிறான் தான் தெரில. இந்த டைமாச்சும் ஒழுங்காக பண்ணுவோம். பயமாக இருக்கே. அப்படிதான் ஓடி வந்து ஜம்ப் பண்ண பாரு. ஓ ஜம்ப். என்ன ஒரு சந்தோஷம். அது பூச்சி தானே? ஆமாங்க, அது செத்து போன பூச்சி. அது பாருங்கள், அந்த இதை தூங்கினா வெயிட்டு இதாது. நம்ம அதை கட் பண்ணி விடணும். அங்கே பாருங்கள், ஒரு ட்ராப் இருக்குது. அப்போ தானே இந்த ட்ராப்பில் ஏறுறா. நான் சொல்ல மாட்டேன். நான் கேம் விளையாடும் போது
எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில. அந்த ட்ராப்பை பார்த்துருக்கப்புறமா தான் சென்டரில் வந்து வச்சேன். எதுக்கு இது வச்சுக்கிறான், ஒரு வேளை நினச்சி வலி இருக்குமோ, ஆனால் மேலே தான் வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி இதுக்கு சென்டரில் வைப்போம். கரெக்டு தான், நாங்கள் வலி இருக்குன்னு செக் பண்ண தான் போனோம். கரெக்டு. நான் தான் ஏதோ வளர்றேன், வளரி தள்ளுறேன், என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாமல். எனக்கு தெரிஞ்சிச்சு, ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேம் விளையாடிட்டுருக்கேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. சபா ஜம்ப் பண்ணுறா, ஊஞ்சல் ஆகிட்டுருக்காங்க இவங்க. கயிறை பார்த்தா பார்த்தாலும் ஊஞ்சல் ஆடிடுறான். ஓடு 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 ஓடு, அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணினும் போடு. ஆஹா, சாம்பார் எனக்கு ஆப்பு. இந்த டைம் எஸ் ஆகிட்டாலாம் ப்ரோ பிளேயர்ரா. இந்த மரக்கட்டைங்கள்லாம் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல. இந்த மரம் ஏன் இப்படி காஞ்சி போயிருக்குதுன்னு தெரியல. நாம் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னு எனக்கும் தெரியல. இந்த கேம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லிட்டேன், எப்படி நல்லாயிருக்குமா? இப்போ வரைக்கும் 6 நிமிஷம் தான் இருக்குது. ஆல்ரெடி இப்பயே தொண்டை கடைய ஆரம்பிச்சு. என்னடா பண்ணுறது? ஹைட்டெல்லாம் பார்த்தாதுங்க, வேறு ஏதாச்சும் ஒளி தான் பார்க்கணும். அந்த கயிறை பார்த்தோம்ல, கயிறு கிட்ட போவோம். அப்படி தான் ஐலேசா ஓகே. ஏய் ஒழுங்கா பிடிச்சி வேட சென்டரில் ஜம்ப் பண்ணு. இப்போ பாருங்கள், ஊஞ்சல் ஆகிடுவோம். ஊஞ்சல் 1 2 3 4 5. இப்போ அங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, அப்படியே இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப். ஓ நோ, நல்ல வேலை, உசுருக்கு எந்த சேதாரமும் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம். மறுபடியும் ஊஞ்சல் ஆடுமா பாருங்கள். 1 2 3 4 5 6. போடுறா ஒரு ஜம்ப். முன்னால் முடியும், ஜம்ப் பண்ணுறா. எஸ் ஓ நோ, கரெக்டாக ஜம்ப் பண்ணு. ஜம்ப், இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப், அப்படியே இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப். அது இப்போ தள்ளி விட்ருவோம். கீழே போ, ஜம்ப். அப்படியே அங்கேருந்து போடா, அப்படியே அங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப். கீழே போடா, மேலே போ சொல்லல. இப்போ மட்டும் நல்லா குதிக்கிறான் பாருங்க. வந்த வழியிலே போவோம். எப்பட்றா? அப்படிதான் கரெக்ட். தண்ணி சத்தம்லாம் அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்குதுல்ல. சூப்பரான கேமுங்க. நீங்கள் விளையாடணுன்னா விளையாடி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா கூட இது 3 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். எனக்கு இந்த பாதி கேமு, கிட்டத்தட்ட பாதி கேம் முடிச்சிட்டேன். அதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் எடுத்துடுச்சு. ஸ்பைடர்மேன் நீ என்ன பண்ணுறீங்க? இவன் தான் என்னென்ன பால் போடுறான்னு உங்களுக்கு தெரியும். பாடா பொடுத்தவன் என்ன. இப்போ இவனை கீழே கிரவுண்டில் அடிக்க வச்சு அங்கே ஒரு ட்ராப் பார்த்தோம்ல, இந்த மரத்து மேலே, அந்த ட்ராப் கீழே விழுந்துடுச்சு. சவுண்டு கேட்டுச்சு தானே? ஏய் என்னடா நடக்குதுங்க? இப்போ விழுந்துடும் நினைக்கிறேன். அப்படிதான்
கிட்டவன் அவன் ரொம்ப லேட் பண்ணுறான். எனக்கு பயமாக இருக்கேன், நான் செத்துருவேன். அவன் வந்துருச்சு பவுன்ஸ் அதை ஜம்ப் பண்ணு கரெக்டாக ஜம்ப் பண்ணிவிடு. ஓகே. தள்ளி தலை. இப்போ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் நேரத்தில் எவன் அவனை கொன்றுவான். எனக்கு இது வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்போ என்ன பண்ணுவான் பாரு தெரியுமா? இப்போ கரெக்டாக அங்கே வெஸ்டர்னில் தாங்க. ஸ்பைடர்மேன் நீ வேஸ்ட்டுடா. ஸ்பைடரை நீ ஒழுங்காக கூட உலகத்தில் நீ எதுக்குள்ள உசுராடுறீங்க? போய் சுத்துறா. யாராச்சும் எங்கள் ஸ்பைடர்மேன் ஃபேனாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. எல்லாம் சும்மா ஒரு ஃபன். ஷவா அவன் டார்ச்சர் தாங்க முடியலங்க. ஒழுங்காக வச்சு தொலடாடி. லிம்போ தானே அவன் பேர் என்ன எனக்கு தெரியாது. அவன் பேர் என்னன்னா என்ன தெரியும். அவன் பேர் இன்னைக்குன்னு பார்த்து வாய் சரியாக குளருதுங்க. இதுதான் சொல்கிறேன் எனக்கே தெரியாமல். இந்த பையனோட பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் சொன்னேன், ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியிருந்தேன். யாரும் கண்டுக்காதீங்க, நானே சிக்கிறேன். இது எனக்கு தேவைதான். இந்த டைம் கரெக்டாக அவன் கையை சாடிடும். ஐஸ் நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இது ரொம்ப நேரம் எடுக்கும். இதுக்கே என்கிட்ட நான் வந்து 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இதுதான் லாஸ்ட்டு ட்ரெயின் நான் நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக வச்சிடுறோம். எஸ், ஒரு கை வெட்டப்பட்டது. சும்மா வாடா இருந்த என்ன பாடு பண்ண. இப்போ 2வது கை இது பண்ணுறேன் பாரு, வெட்டுறேன் பாரு. இன்னைக்குன்னு பார்த்து என்னன்னு தெரியல, வாய் ரொம்ப ஜாம் ஆகுது. அப்படிதான் பார்த்தீங்களா? அது அந்த லாஸ்ட் கை இருக்குல்ல, அது டப்புன்னு குத்த வந்துடும். கரெக்டாக வாடா. ஓகே ஓகே ஓடிடு. எஸ், ஸ்பைடர்மேன் என் சைடு தலை வச்சு கூட படுக்கூடாது. அப்படியே இங்கேருந்து ஒரு ஜம்ப் போடு. எஸ், கண்ணுக்கு எதுவும் தெரியலனா பிரைட்னஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா என்னோடய மொபைல் வந்து ஸ்க்ரீனை மாற்றணும், டெம்பரவரி கிளாஸை மாற்றணும். நான் ஸ்க்ரீன் வளர்ப்பேன். இன்றைக்கின்னு பார்த்து நான் சொன்ன மாதிரி தான் சரியாக ஜாம் ஆகுது என் வாய். என்னடா அவன் சத்தம் கேட்குது, சரியில்லையே. வந்துடுவானோ? வந்துட்டான். ஓடுறா. மாட்டிக்கிட்டேங்க. சிலஞ்சில் வலையில் சிக்கிக்கொண்ட ஆர்கேஎம் கேமிங். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி என்ன கொண்டாம தூக்குறான், நம்ப முடியலையே. என்ன பண்ணுறான் இவன்? சிலஞ்சி விட்றாங்க இவங்க. சிலஞ்சி ஊற்றி என்னை கட் பண்ணிட்டேன். இதுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு? ஏன்டா இவ்வளோ கிரிஞ்சாக பண்ணுற? இவன் அப்பே என்னை சாப்பிட்டுருந்தா கூட பரவாயில்ல. அப்படிதான் கம்மாட்றா. அசைடா. வெளியில் வந்துடுறா. மெயின் கேரக்டரை வெளியில் வா. ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நிறைய மிஸ்ட்ரிஸ் இருக்குது. சில பேர் என்னெல்லாம் கடுப்பேற்றுறதுக்குனே வருவான்.
ஓ நோ நோ. இது என்னன்னு தெரியல, எல்லா குழியிலும் வாட்டர் நிரப்பி வச்சுன்னுக்கிறேன். எதுக்கடா வாட்டர் நிரப்பி வச்சுன்னுக்கிறேன்? நிரப்பி வச்சுன்னுக்கிறேன். எல்லா குழியிலும் தண்ணி தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பாருங்கள், தண்ணி சத்தம் தான் கேட்குது. கரெக்டாக ஜம்ப் பண்ணிடுறா ப்ளீஸ்ரா. ஜம்ப். ஓ நோ. இதோட எத்தனாவது ட்ரெயின்? 4வது ட்ரெயின். இது 5வது ட்ரெயின் நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. கரெக்டு. ஓகே, ஜம்ப். மறுபடியும் அதே மாதிரி சர்க்கிள் வந்து ஜம்ப் ஆகும். ஸ்லைஸ் மொக்க வாங்கின்னு பெண்ணாரத்துக்கு. ஜம்ப். இது தள்ளி விட்டு விளையாடலாமா? போய்டா. சுத்துட்டேன். எப்பட்றா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன். ஜம்ப். ஓகே, கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டேன். கரெக்டாக பண்ணிவிடுவேண்ணா. போடா போய் தொலைகாடி கல். ரவுண்டு ஷேப் மட்டும் தான் நீ லாக்கி, வேறு எதுவும் இல்லை. வாங்க நம்ம உருட்டி விளையாடலாம். என்ன திண்டி கல். ஏய், நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10-15 டைம் ட்ரை பண்ணியிருப்பேன். வாழ்க்கையை வெறுத்துட்டேன். இதே 10 நிமிஷம் எடுத்துக்கிச்சு எனக்கு. ஓகே கமான். ஸ்லோவெல்லாம் வராது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வா. சறுக்கி பாருங்க, கிட்டத்தட்ட அங்கே வரேன். என்ன அது? ஆஹா, வந்துட்டாயா. சொல்லி முடிஞ்சு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மீன். கரெக்டாக ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு, நான் பார்த்து சொல்லுங்கள். அவன் வரலன்னா தப்பிச்சுப்பாங்க. நாய் வந்து கெடுத்தான். அப்படிதான். மெதுவா தப்பிச்சு ஜம்ப். அப்பா சாமி, வெற்றி கைஸ். சிலந்தி வெளியில் வந்துட்டோம். சிலந்து நம்ம வச்சுட்டோம். கரெக்ட். என்ன ஃபாஸ்ட்டாக ஓடுறான்? ஏய் என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறான், நம்ப முடியலடா. ஓ நோ, அங்கே பாருங்கள். ஓ நோ, இந்த சவுண்டெல்லாம் ஸ்கேரியாக இருக்கும். எஸ் நோ. அந்த தவறான செயல் மட்டும் செஞ்சிடாத. மூஞ்சல் விளையாடலாம் வாங்க. மூஞ்சல். ஜம்ப். ஓகே ஜம்ப். இதுலேயும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட எனக்கு 5 நிமிஷம் வேஸ்ட் ஆகிருக்கும். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரணுன்னு எதுனா காரணம்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இது எப்படி இருக்குது தெரியுமா? வடிவேல் காமெடி பார்த்துன்னுக்கிறீங்க நீங்கள். செத்து விளையாடலாமா, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. அந்த மீம்ஸ் ஆட் பண்ண மறந்துட்டேன், இப்போ தான் ஞாபகம் வருது. ஆட் பண்ணுறதுக்கெலாம் நேரம் இல்லை. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 8 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. வில்லங்கமாக இருக்கே, நினச்சேன் வில்லங்கமாக இருக்குன்னு. ஓய், ஜஸ்ட் மிஸ்டுங்க. என்ன இருக்கும், கரெக்டாக வந்துட்டேன். வச்சான் பாரு ஆப்பு, எங்கே வச்சுருக்கிறான் பார்த்தீங்களா? கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்கிறான். யோசிப்போம். ஏய் தப்பிச்சிட்டேன்டா, நானே நம்மாட்டேன் இதெல்லாம் உண்மைன்னு.
இல்லை அப்படியே பார்க்கறதுக்கு ஒரிஜினல் ஸ்பைடர் மாதிரி தாங்க இருக்குது. ட்விஸ்ட்டை பார்ப்பீங்க நீங்கள். நான் அப்படி தான் நினச்சேன், என்னடா ஒரிஜினல் ஸ்பைடர் இருக்கோ ஏதாச்சும் மறந்து விட்டுட்டோம் டமான் பின்னாடி போய் பார்த்தா பின்னாடி பார்த்தா ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே ஓகே. ஓகே இது கவனிச்சிங்களா? யாரா நீ பாருங்கள். இப்போ எழுத்துனா கீழே விழுந்து பாருங்கள். அவனை ஃபாலோ பண்ண போகலாம், அப்போ தான் என்ன தெரியும். அப்பா சாமி சவுண்டு கேட்டு வந்தேன். என்ன நினைக்கும் இவங்கெல்லாம் யாரும் தெரியலையே. ஒரு வேளை இந்த உலகத்திலே வாழ்கிறவங்களா இருப்பாங்களோ? எப்படா நீங்களாம் வாழ்கிறீங்க? சொர்க்கத்துக்கும் நடுவில் நரகத்துக்கும் நடுவில். ஓ நோ, இது எல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணது தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கலான்னு. சாரி, இதுக்கு மேலே தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். ஓனோ ஒய் ஒய் செத்துட்டே இருக்கானே. தப்பிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் தப்பிச்சுப்பாங்க. கேவலமாக தோத்துட்டேங்க. ஒழுங்காக குதிச்சுடுவோம். கமாட்ரா எஸ்ரா குச்சிட்றா. அங்கே போகாது, அங்கே போனால் சேஃப் இல்லை. அங்கே போகாதாடா. இட் இஸ் ரியலி ரிலாக்ஸிங் கேம் மாதிரி தான் இருக்குது. இது ஸ்ட்ரீமுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இப்போ பேட்டில் ராயல் கேம்ஸாக விளையாடும் போது நம்மளால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, வாய் ரொம்ப ஜாம் ஆகுது. நம்ம இப்போ ஸ்ட்ரீம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு பேட்டில் ராயல் கேம் விளையாடினுக்கிறோம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால் கமெண்ட் அவ்வளோவும் பார்க்க முடியாது. பட் ஆனால் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடும் போது கமெண்ட்டை கொஞ்சம் ஈஸியாக பார்க்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மீண்டுமா இப்போ தான் இவனை தாண்டி இப்போ இங்கே வந்தான், அப்படியே வரான். அதே மாதிரி தான் இதுக்கும் எனக்கு 10 நிமிஷம். ஆக்சுவலாக இங்கே தான் நான் ரொம்ப ஜாமானேன். சந்தோஷத்தில் குதிக்காதா. அது மேலே நான் ஏறி நிற்கணும். அந்த எதிர்க்கிற அந்த பிச்சில் அங்கே ஏறி நிற்கணும். செத்த பணத்தை எங்கடா கொண்டு போகிறேன்? ஓகேங்க, இதுக்கு மேலே பூரா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான். கொஞ்ச நேரத்தில் வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ எவனும் வரமாட்டான். நான் இவ்வளோ நேரம் இங்கே தான் நிற்கிறேன், எவனும் வரமாட்டான். இப்போ நான் கரெக்டாக அங்கே போனோடனே இப்போ வந்துடுவான். இப்போ எவனை கொண்டு வந்தான்னு தெரியல. ஓகே, ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் தான். இங்கே வந்து கல்லை என்னை அடிச்சு தூக்கி போயிடுச்சு. அதனால தான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வரேன். இது ரிப்பீட்டடெல்லாம் நான் வந்து பண்ணல, நிஜமாலே இதுதான் நடந்தது. உண்மையாக சொல்லணும்னா எனக்கு அந்த நேரத்தில் அப்படின்னு தோணுச்சு. ஃபோனாக போட்டு வச்சுன்னு தோணுச்சு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கடுப்பு. இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. ஸோ தயவு செஞ்சு ரெட் கலரில் ஒரு பட்டன் தெரியும்ல, சப்ஸ்கிரைப் பட்டன்,
அதை மட்டும் அமுத்திடுங்க. அதே மாதிரி சைடில் லைக் இருக்கும், அதையும் அமுத்திடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலனா மறுபடியும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறுபடியும் அனுப்புங்க. இல்லை உங்கள் வீடியோவில் ஏதோ ஒரு குறை இருக்குன்னா அதை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா நான் கற்றுக்குறேன், ஒரு தவறும் இல்லை, நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை ப்ரோ இதெல்லாம் தப்பை நீங்கள் இதை தப்பாக பண்ணுறீங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்லை நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக பண்ணுறேன்னா அந்த விஷயத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? நோ ப்ராப்ளம். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போட்டோக்கும் செகண்ட் வீடியோ போட்டோக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கரெக்டாக சொன்ன மாதிரி இந்த நாயோட சொல்லி முடிச்சு. இதுக்கு மேலே பூரா எந்த நாயும் வராமல் தான் சரி. இதுக்கு மேலே பூரா மிஷின்ஸ் தான் கைஸ். மிஷின்ஸ் தான் நம்மளை போட்டு சாவடிக்கும். அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். என் வீடியோ ஏதாச்சும் குறையாக இருந்துச்சுன்னா, நான் பண்ணுற கேம் பிளே ஏதாச்சும் தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கமெண்ட்டு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். எனக்கு என்ன ரிப்போர்ட் கிடச்சிச்சு இந்த 12 நாளில் 12 டேஸில் என்ன கிடச்சிச்சு. இவ்வளோ டிலே ஆன காரணமும் நான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக வந்துடும், 3 to 4 டேஸில் வந்துடும். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். யாரா நீ? சண்டைக்கு வாடா, நீ பார்த்துக்கலாம். நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. அதுக்கு மேலே என்னாச்சுன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. என்ன நினச்சுன்னு எனக்கு தெரில, வீடியோ ரெக்கார்டிங்கை காணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். வேணால் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் கேம் பிளேவும் நான் போடுறேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். கன்ஃபார்ம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 months கழிச்சு நான் ஃபுல் வீடியோ போடுறேன். ஒரே எபிசோடாக எல்லாம் லைவ்லேயே முடிச்சிடலாம். எதாவது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட, லைவில் ஃப்யூச்சரில் முடிக்க சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலாக இந்த டாஸ்க் முடிக்கிறதுக்கு எனக்கு பயங்கரமாக டைம் எடுத்துச்சு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கே. மெதுவாக அப்படி தான் மெதுவாக கூட்டிகிட்டு போகணும். மெதுவாக ஜம்பை போட்டு போவோம். இந்த மிஷின்ஸ் தாங்க இப்போ வர டார்ச்சர் பண்ணுறது. ஓகே கைஸ், இதில் தான் என்னோடய மொத்த இதையும் நான் இறக்க போகிறேன். அப்படி என்ன ப்ரோ இறக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கூட பேச போகிறேன். ஆக்சுவலாக உங்கள் கூட பேசுகிறதுக்கு தான் இந்த கேம்ஸ் நான் போட்டேன். இதே மாதிரி இன்னொரு கேம் இருக்குது, அதை நான் இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டேன். பிகாஸ் இந்த கேமுக்கு எவ்வளோ எப்படி சொல்கிறது, எவ்வளோ உங்களுக்கு இந்த கேம் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கேம் போடுறோம். இந்த கேம் விட அந்த கேம் நல்லா இருக்குமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா ஓகே, இது நல்லாயிருக்கும். இதை விட அது சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது, நல்லாயிருக்கும்னு வேணால் சொல்லலாம். ஓகே கைஸ், போன டைமில் நீங்கள் என்னென்ன கமெண்ட் போட்டுருக்கிறீங்கன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட்டில். ஏன்னா நெக்ஸ்ட் பார்ட் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 45 minutes ஆச்சும் எடுக்க முடிகிறதுக்கு. இந்த மாதிரி ஸ்பீட் ரன்னெல்லாம் அவ்வளோ போட மாட்டேன், ஏன்னா ஃபுல் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நிறைய இடத்துல பார்த்தாலே தெரியும் நான் ஸ்பீட் ரன் போட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட அதுக்கு இந்த கேம் முடிக்கிறதுக்கு 1.5 hour ஆயிடுச்சு எனக்கு, பாதி கேம் முடிக்கிறதுக்கே. இப்போ மீதி கேம் முடிக்கிறதுக்கும் இன்னும் 1.5 hour ஆகும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கேம் பிடிக்கணும்னு பரவாயில்ல. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைட்டிங் கேம்ஸ்னால் ஹாரர் கேம்ஸ்லேயே ஃபைட்டிங் கேம்ஸ் இருக்குது. அதே மாதிரி நிறைய கேம்ஸ் இப்போ போக போக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். நிறைய கேம்ஸ் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுவோம். ஒரே கேம் வச்சு நாங்கள் மறுபடியும் ஓட்ட மாட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு ரோப்ளாக்ஸ் வீடியோ எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வரும், இல்லைனா நெக்ஸ்ட் வீக் எண்டிங்கில் தான் வரும். நெக்ஸ்ட் வீக் வராமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இத்தனை நாளாக ஏன் வீடியோ போடுறதுக்கு காரணம்னா எல்லாம் ஒரு காரணம் தான். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வர போடுறேன் கன்ஃபார்ம். ஒரு 2 to 3 days பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போட்டுருவேன். அதுக்கப்புறமா இந்த கேம் போடலாம். இல்லைனா 2 வீடியோவும் போட்டு ஒரு 5 days கழிச்சு இந்த ஃபுல் வீடியோ இந்த கேமை போட்டுட்டு எடிட் பண்ணிட்டு போட்டுறேன். ஓகேவா? மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீடியோ எனக்கு பிடிக்கல, ஏன் பிடிக்கலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு
பிடிச்சதை பார்த்தீங்கன்னா நான் ரெக்டிஃபை பண்ண முயற்சி பண்ணுறேன். கன்ஃபார்ம் நிறைய ட்ரை பண்ணுவேன், டோன்ட் வரி. சில பேர் இந்த மாதிரி கூட கமெண்ட் பண்ணிங்க, நீங்கள் டெய்லியும் போடுங்க ப்ரோ. டெய்லியும் போட்டால் போடலாம், பட் ஆனால் எப்படி சொல்கிறது, அதுக்கு கிட்டத்தட்ட நிறைய இதாகும், நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதே கிட்டத்தட்ட எனக்கு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ வாய்ஸ் ஓவர் விடுவேன், இதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகுது. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் என்னை பொறுத்த வரைக்கும். அது ப்ரொஃபஷனல் தெரியாது. கிட்டத்தட்ட எனக்கு இந்த 34 மினிட்ஸு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் எடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போடுறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு நான் போடுறேன். மல்டிப்ளேயர் கேம் போடுவேன், இல்லைனா ஸ்டோரி பேஸ்ட் கேம் அதை போடுவேன். அதுவும் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இம்ப்ரூவ் யுவர் ஸ்கில்ஸ் ப்ரோ, இந்த ஸ்கில்ஸு போதாது, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்க. நான் பண்ணுறேன். இல்லை ப்ரோ இன்னும் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் யூடியூப் பார்த்து இன்க்ரீஸ் பண்ண என்னோடய ஃபுல் எஃபெக்ட்டும் போடுறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, சரியான இதாகிடுச்சு. பெங்களூரில் கிட்டத்தட்ட 10-15 ஆப் பின்னாடி ஓடிச்சு. அதை ஃபுல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணுறேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாச்சும் கேம் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் அண்ணா ரோபாக்ஸில். ஓகே கைஸ், இந்த ஹோட்டலோடு நம்ம நிறுத்திப்போம். ஓகேவா? கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு பஸ்ஸில் நம்ம தாண்டிட்டோம்னா கிட்டத்தட்ட ஆஃப் வந்துடுவோம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் எங்களுக்கு தந்தீங்கன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுல் எஃபெக்டை போட ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ தட் ப்ளீஸ் ஷேர் சப்போர்ட். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். யூடியூப்பில் நம்மளுக்கு என்ன தந்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 111 வியூஸு, டோட்டலாக 17 லைக்ஸு, டோட்டலாக 17 கமெண்ட்ஸு, டோட்டலாக 4 ஷேர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கீழே பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் கிராஃபிக்கில் என்னன்னு தெரியல, அது கிராஃபின்னு சொல்லிட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 56% போட்டுங்கிறாங்க. அது கொஞ்சம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.